ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ மஹா. இங்கிலீஷில் பேசுகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினைப்போம். அப்படிலாம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா சூப்பராக பேச ஆரம்பிச்சிடுங்க. நம்ம தமிழில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம அதிகமாக பேசுவோம். இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் பேசுவோம். பாருங்களேன், சாப்பிடாமல் தூங்காதே. இப்போ இந்த சென்டென்ஸை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ்குள்ளே ரெண்டு ஆக்ஷனை பற்றி பேசுவோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்ற ஆக்ஷன், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா தூங்குற ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை சூப்பராக நம்ம பேசி கற்றுக்கிட்டு போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்லிட்டு நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்டென்ஸை இப்படி எழுதிக்கலாம். தூங்காதே. நம்ம எந்த செயலை செய்யாதேன்னு சொல்கிறோமோ அந்த செயலை நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். அதை தான் ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகேங்களா? நம்ம இந்த சென்டென்ஸில் எதை நம்ம செய்யாதேன்னு சொல்லியிருக்கோம்? தூங்காதே. அப்படின்னா இதை தான் ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகேங்களா? தூங்காதே இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பேசிக் தான் நான் சொல்லிக் கொடுக்குறது. தூங்காதே அப்படின்னா தூங்குறத நாம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு செயலை செய்யாதே அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த வேர்புக்கு முன்னாடி எந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த செயலுக்கு முன்னாடி டோன்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஸ்லீப், தூங்காதே. புரிஞ்சா? இப்போ நமக்கு இந்த சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிச்சு. தூங்காதே அப்படின்னா டோன்ட் ஸ்லீப். இப்போ அடுத்து பாருங்களேன், சாப்பிடாமல். சாப்பிடாமல் அப்படிங்கிறத எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன், வித்தவுட் ஈட்டிங். தட்ஸ் ஆல் தான். இப்போ சாப்பிடாமல் தூங்காதா அப்படின்னா டோன்ட் ஸ்லீப் வித்தவுட் ஈட்டிங். சேர்ந்து பேசலாமா? சாப்பிடாமல் தூங்காதா அப்படின்னா டோன்ட் ஸ்லீப் வித்தவுட் ஈட்டிங். நல்லா கவனிங்க, வித்தவுட்டுக்கு அப்புறம் ஈட் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். இது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான மீனிங் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். இதுக்கப்புறம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஈட் அப்படின்னு வரக்கூடாது, ஈட்டிங் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? டோன்ட் ஸ்லீப் வித்தவுட் ஈட்டிங். டோன்ட் ஸ்லீப் வித்தவுட் ஈட்டிங். சாப்பிடாமல் தூங்காது. ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸ் பேசுவோம். பாருங்களேன், என்கிட்ட கேட்காம போகாத, என்கிட்ட சொல்லாமல் செய்யாத, அதை முடிக்காமல் தூங்காத, சரிபார்க்காமல் வாங்காதே, சமைக்காமல் டிவி பார்க்காத, யோசிக்காமல் பதிலளிக்காதே. பாருங்களேன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்யாமல் இன்னொரு செயலை செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே பாருங்களேன், சமைக்காமல் டிவி பார்க்காதே சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? சமைக்காமல் டிவி பார்க்காத. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா சமைச்சிட்டு போய் டிவி பாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சமைக்காமல் டிவி பார்க்காது. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. கவனமாக கவனிங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சமைக்காமல் டிவி பார்க்காது எப்படிங்க பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? ஒரு செயலை செய்யாதே அப்படின்னு பேசணும். எந்த செயலை செய்யாதுன்னு சொல்லியிருக்கோம்? டிவி பார்க்குற ஒரு செயலை செய்யாதே. அப்படின்னா அது எப்படி பேசலாம்? சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டேங்க, சூப்பருங்க. டோன்ட் வாட்ச் எதை? டிவி. டோன்ட் வாட்ச் டிவி. டிவி பார்க்காதே. எதை செய்யாமல் டிவி பார்க்காதேன்னு சொல்லியிருக்கோம்? சமைக்காமல். அப்போ அந்த சமைக்காமல் அப்படிங்கிறத எப்படி பேசணும்? வித்தவுட் குக்கிங். தட்ஸ் ஆல் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வித்தவுட்க்கு அப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் நம்ம பேசணும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? டோன்ட் வாட்ச் டிவி வித்தவுட் குக்கிங். இப்படி பேசக்கூடாது. டோன்ட் வாட்ச் டிவி வித்தவுட் குக் அப்படின்னு பேசுனீங்கன்னா அப்படி பேசக்கூடாது. டோன்ட் வாட்ச் டிவி வித்தவுட் குக்கிங். சமைக்காமல் டிவி பார்க்காதே. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்களேன். இப்போ இதே சென்டென்ஸை நான் அப்படி மாற்றி போட்டிருக்கேன் பாருங்களேன். டிவி பார்க்காமல் சமைக்காதே. இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் இதை நம்ம பேசுகிறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஓகேங்களாங்க? நீங்களும் என்ன பண்ணுங்கள், நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸாக பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். உங்களை எப்படியாவது இங்கிலீஷில் பேச வைக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். சீக்கிரமாக நல்லாவே இங்கிலீஷில் நம்மளால் பேச முடியுங்க. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். இப்போ பாருங்களேன், இங்கே நான் 3 சென்டென்ஸில் இருக்கேன். இந்த 3 சென்டென்ஸையும் இப்போ இருந்து இவங்க எல்லாராலுமே இங்கிலீஷில் பேச முடியும். கண்டிப்பாக பேச முடியுங்க. பாருங்களேன், என்கிட்ட கேட்காம போகாத, நீ எங்கே போனாலும் என்கிட்ட கேட்டு தான் போகணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? வீட்டில் அப்பா அம்மா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க,
என்கிட்ட கேட்காம கிளாஸை விட்டு வெளில போகக்கூடாது, டீச்சர்கிட்ட கேட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லாங்க பார்த்தீங்களா. அப்போது ஒரு செயலை செய்யாமல் இன்னொரு செயலை செய்யாத அப்படின்னு சொல்ல வரோம். புரிஞ்சா? கான்செப்ட் புரிஞ்சிச்சா? சூப்பர். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். பாருங்களேன் எப்படி பேசலாம். உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சருங்க இருக்குது, ஈஸியாக பேசுகிறதுக்கு. பேசலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டோன்ட் அப்படிங்கிறத பேசணும். டோன்ட் அப்படின்னா செய்யாதே, ஒரு செயலை செய்யாதே நெகட்டிவாக சொல்கிறதுனால நம்ம டோன்ட் வச்சு பேசுகிறோம். ஓகேங்களா? என்ன செயலோ அந்த செயலை சொல்லணும். இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம பேசலாமா? ஓகே, இங்கே நம்ம போகாதே அப்படின்னு பேசியிருக்கோம். போகிற ஒரு செயலை செய்யாதே. அப்போ இதை எப்படி பேசலாம்? டோன்ட் என்ன செயல்? போகிற ஒரு செயல். டோன்ட் கோ அப்படின்னா போகாதே. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்களேன், வித்தவுட் அப்படின்னா ஒரு செயலை செய்யாமல், அது என்ன செயலோ அந்த செயலோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? வித்தவுட் கூட. ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே, இப்போ இங்கே எந்த செயலை செய்யாமல் போகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம்? கேட்குற ஒரு செயலை செய்யாமல் போகாது. எப்படி கேட்கலாம்? அதை எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். வித்தவுட் ஆஸ்கிங். ஆஸ்க்னா கேட்குறது. ஓகேங்களா? வித்தவுட் ஆஸ்கிங் அப்படின்னா கேட்காமல். யார்கிட்ட? என்னிடம். மீ. திட்ஸ் ஆல். டோன்ட் கோ அப்படின்னா போகாதே. வித்தவுட் ஆஸ்கிங் அப்படின்னா கேட்காமல். மீனா என்னிடம். டோன்ட் கோ வித்தவுட் ஆஸ்கிங் மீ, என்ற கேட்காம போகாதே. அடுத்து பாருங்களேன், அதை முடிக்காமல் தூங்காதே. ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்ல வரோம். அதை சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? முடிக்காமல் தூங்காத, அந்த வேலையை முடிக்காமல் தூங்காத சொல்லுவோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம டெய்லி லைஃப்பில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி பேசலாம்? அதை முடிக்காமல் தூங்காதே. அப்போனா இதை எப்படி தான் பேசணும்? ஃபர்ஸ்ட் எந்த செயலை செய்யக்கூடாதோ அதை தான் ஃபர்ஸ்ட் பேசணும். தூங்காதே, டோன்ட் ஸ்லீப். டோன்ட் ஸ்லீப், தூங்காதே. எந்த செயலை செய்யாமல் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? முடிக்கிற ஒரு செயலை செய்யாமல். அப்போ அதை எப்படி பேசலாம்? நல்லா கவனிங்க. கேட்காமல், முடிக்காமல், சொல்லாமல், அந்த எங்கெல்லாம் கடைசியாக ஒரு செயலை செய்யாமல் அந்த மல் அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா, அங்கே வித்தவுட் வச்சு தான் பேசணும். வித்தவுட்க்கு அப்புறம் வரக்கூடிய வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? அப்போ முடிக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க? ஃபினிஷ். அப்போனா வித்தவுட் ஃபினிஷிங். எதை? அதை, தட். அந்த வேலையை அப்படின்னா த ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? டோன்ட் ஸ்லீப், தூங்காதே, வித்தவுட் ஃபினிஷிங் தட், அதை முடிக்காமல். நீங்களும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்களேன், என்கிட்ட சொல்லாமல் செய்யாத. எதனாலும் சொல்லிட்டு செய்ப்பா, என்கிட்ட சொல்லாமல் எதுவும் செய்யாத சொல்லுவோம். பார்த்தீங்களா? சொல்லாமல், என்கிட்ட சொல்லாமல் எதையும் செய்யாதே. எப்படி பேசலாம்? செய்யாதே அப்படின்னா டோன்ட் டூ, செய்யாதே. என்னிடம் சொல்லாமல் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? வித்தவுட் டெல்லிங் மீ. தட்ஸ் ஆல். டோன்ட் டூ அப்படின்னா செய்யாதே. வித்தவுட் டெல்லிங் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லாமல். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம ஒரு செயலை செய்யாதே அப்படிங்கிறத பேசிட்டு அதுக்கப்புறம் வித்தவுட் வச்சு பேசுகிறோம். இந்த வித்தவுட் கூட வர்றது பார்த்தீங்கன்னா வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? பாருங்கள், எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். உங்களை எப்படியாவது பேச வைக்கிறது என்னுடைய கடமை, அதை நான் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா சில பேருக்கு ஒரு மாதத்தில் பேச ஸ்டார்ட் பண்ண வச்சுருவேன், சில பேருக்கு ஒரு வருஷம் கூட எடுக்கும். ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். வருது வரல ரெண்டாவதுங்க, பேச தான் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையே நமக்கு பிறக்கும். அந்த நம்பிக்கை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பேச ஆரம்பிக்க முடியும். தைரியமாக இருங்க, கண்டிப்பாக நம்மளால் பேச முடியும். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வாய் திறந்து ஆன்சர் பண்ணுங்கள், காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி 30 days கிளாஸ் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 30 நாள் கிளாஸ் ABCDலேருந்து உங்களுக்கு A to Z ஃபுல்லாக எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பேசணும், எங்கே முடிக்கணும், ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் PDF ஃபார்மெட்டாக வச்சுருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மொத்தம் 550 பக்கம் வரும். விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாங்க. அடுத்து பாருங்கள், சரிபார்க்காமல் வாங்காதே. நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா திங்ஸ்லாம் வாங்கியிருப்போம், பில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படியே பார்த்திங்க அப்படின்னா பில்லை வாங்கிட்டு பே பண்ணிட்டு வந்துடக்கூடாது.
அந்த பில்லில் உள்ளது எல்லாமே நம்மகிட்ட வாங்கினதில் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். பெரியவங்க சொல்லாங்க பார்த்தீங்களா, எதனாலும் சரி பார்த்துட்டு வாங்க, செக் பண்ணிட்டு வாங்க, செக் பண்ணாமல் வாங்காத சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஓகே, இது எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். வாங்காதே. வாங்காதே அப்படின்னா டோன்ட் பை. பாருங்கள், ஸ்ட்ரக்சர் இருக்குது. டோன்ட் பை. ஓகே, வாங்காதே. எதை செய்யாமல் வாங்காதே அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா சரி பார்க்காமல். சரி பார்க்கறது என்ன சொல்ல இங்கிலீஷில் செக். அப்போ சரி பார்க்காமல் அப்படின்னா வித்தவுட் செக்கிங். பேசலாமா? டோன்ட் பை வித்தவுட் செக்கிங். சரி பார்க்காமல் வாங்காதே. டோன்ட் பை வித்தவுட் செக்கிங், சரி பார்க்காமல் வாங்காதே. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், யோசிக்காமல் பதில் அளிக்காது. பேச்சுலக்கில் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, யோசிக்காமல் எதுவும் பேசாதப்பா, யோசிக்காமல் ஆன்சர் பண்ணாத, எதனாலும் யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்ல வரும். யோசிக்காமல் பதில் அளிக்காதே. பதில் அளிக்காதே அப்படின்னு அப்படி சொல்லுவோம், டோன்ட் ஆன்சர். டோன்ட் ஆன்சர், பதில் அளிக்காதே. எப்படி பதில் அளிக்காதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா யோசிக்காமல். யோசிக்கிறது என்ன சொல்ல இங்கிலீஷில் திங்க். அப்போ யோசிக்காமல் அப்படின்னா வித்தவுட் திங்கிங். சூப்பர். வித்தவுட் திங்கிங், யோசிக்காமல் பதிலளிக்காதே. ஈஸியாக புரியுதா? நல்லா இருக்கா? நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அதை ஃபர்ஸ்ட் பேசியிருக்கோம், டோன்ட் பை. நெக்ஸ்ட் எந்த செயலை செய்யாமல் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அதை நம்ம செகண்ட் பேசியிருக்கோம், வித்தவுட் செக்கிங். தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்களேன், சாப்பிடாமல் போகாதே. சாப்பிட்டு போப்பா, சாப்பிடாமல் போகாதா, ரொம்ப பேசிக் தான். டோன்ட் go without eating. Don't go without eating. Don't go போகாதே, without eating அப்படின்னா சாப்பிடாமல். நல்லா புரியுதா? சூப்பருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி தமிழ் சென்ஸ் இங்கிலீஷில் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நல்லா பேச முடியும். ஓகே, நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், இது உங்களுக்கான டெஸ்ட் ஹோம்ஒர்க். எப்போனாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லணுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், இங்கே இருக்கிற இந்த 2 சென்ஸுமே உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சூப்பராக சொல்லிக் கொடுக்கலாம். பாருங்கள், உன் வீட்டு பாடத்தை முடிக்காமல் உன் நண்பர்களுடன் விளையாடாதே. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, உன் வீட்டு பாடத்தை முடிச்சுட்டு தான் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடணும். அப்படி இல்லைனா அவன் வீட்டு பாடத்தை முடிக்காமல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடாது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி பேசலாம் இதெல்லாம்? ரொம்ப பேசிக் தாங்க, ரொம்ப சிம்பிள் தான். பார்க்க பெரிய சென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் அது ரொம்ப சிம்பிள் தான். பேசலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், விளையாடாதே. விளையாடுற ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். விளையாடுறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டுங்க. அப்போ விளையாடாதே அப்படின்னா டோன்ட் ப்ளே. விளையாடாதே. யாருடன் விளையாடாதேன்னு சொல்லியிருக்கோம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட தான். அப்போ உன் நண்பர்களுடன் அப்படின்னு அப்படி சொல்லுவோம், வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கவனிங்க, வித் அப்படின்னா உடன் அப்படின்னு சொல்லுவோம். உன் நண்பர்களுடன் அப்படின்னா வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ப்ளே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உன் நண்பர்களுடன் விளையாடாதே. எதை செய்யாமல் அப்படின்னா பாருங்கள், உன் வீட்டு பாடத்தை முடிக்காமல். உன் வீட்டு பாடத்தை முடிக்காமல் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், வித்தவுட். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டேங்க. ஃபினிஷிங். சூப்பர், வெரி குட். யுவர் ஹோம்ஒர்க். Without finishing your homework. That's all. Don't play with your friends without finishing your homework. நீங்கள் பேசுங்க பார்க்கும். Don't play with your friends without finishing your homework. இன்னும் once more பேசலாமா? Don't play with your friends without finishing your homework. உன்னுடைய வீட்டு பாடத்தை முடிக்காமல் உன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடாதே. நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸை பேசிவிட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? பேசலாமா? படிக்காமல் வெளியே போகாது. அப்பாவோ அம்மாவோ கண்டிப்பாக பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, படிக்காமல் வெளில போகாது. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, படிச்சுட்டு போ, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? படிக்காமல் வெளியே போகாது. அப்போது என்ன சொல்கிறோம், போகாதே. டோன்ட் கோ. எங்கே? வெளியே. வெளியேனா அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எதை செய்யாமல்? படிக்காமல். அப்படின்னா வித்தவுட் ஸ்டடியிங்.
படிக்காமல் வெளியே போகாது. டோன்ட் கோ அவுட் வித்தவுட் ஸ்டடிங். படிக்காமல் வெளியே போகாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த இருக்குது பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. சிம்பிள் தாங்க. உன் வேலையை முடிக்காமல் உன் நண்பர்களுடன் டிவி பார்க்காதே. பார்க்க பெரிய சென்டென்ஸாக தெரியும், நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் எல்லாராலுமே பேச முடியும். அப்படி முடியல அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உன் வீட்டு பாடத்தை முடிக்காமல் உன் நண்பர்களுடன் விளையாடாதே. இந்த சென்டென்ஸை நல்லா கவனித்து பாருங்கள். நான் டீச் பண்ணது நல்லா ஒன்ஸ் மோர் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ்க்கு உங்கள் எல்லாராலும் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அடுத்து பாருங்களேன், நம்ம ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஓகேங்களா? ஹெல்மெட் அணியாமல் ஓட்டாதே. ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டாதே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஹெல்மெட் போட்டு எங்கேனாலும் போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் தான். எதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கோம்? ஓட்டாதே. டோன்ட் டிரைவ், ஓட்டாதே. ஓகே, எதை செய்யாமல் சொல்லுங்க பார்க்கும்? ஹெல்மெட் அணியாமல். இது எப்படி சொல்லலாம்? வித்தவுட் wearing a helmet. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். டோன்ட் டிரைவ் அப்படின்னா ஓட்டாதே அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் வியரிங் எ ஹெல்மெட் அப்படின்னா ஹெல்மெட் அணியாமல். ஓகே, அடுத்து பாருங்களேன். சீட் பெல்ட் போடாமல் காரை ஓட்டாதே. உன்னோட சீட் பெல்ட் போடாமல் காரை ஓட்டாதே எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பேசியிருக்கோம்? ஓட்டாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம். டோன்ட் டிரைவ். எதை ஓட்டாதுன்னு சொல்லியிருக்கோம்? காரை. த கார். டோன்ட் டிரைவ் த கார் அப்படின்னா காரை ஓட்டாதே. எதை செய்யாமல் அப்படின்னா உன்னோட சீட் பெல்ட் போடாமல். வித்தவுட் wearing your seat belt. தட்ஸ் ஆல் தான். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? அடுத்து பாருங்கள், விலையை பார்க்காமல் எதையும் வாங்காது. ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்தோன்னே டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கிட மாட்டோம். விலையை பார்த்துட்டு தான் வாங்குவோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துகிட்டு டக்குன்னு போட்டு என்ன பண்ணுவாங்க? வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போ சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்போ ரேட்டை பார்க்காம எதையும் வாங்காத, ரேட்டை பார்த்துட்டு வாங்கு. ஓகே, எப்படி பேசலாம்? விலையை பார்க்காமல் எதையும் வாங்காதே. ஓகே, ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? வாங்காதே. டோன்ட் பை, வாங்காதே. எதையும் அப்படின்னா இங்கே ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம். எதையும் அப்படின்னா எனிதிங். ஓகேங்களா? டோன்ட் பை எனிதிங். பேசுங்க பார்க்க. டோன்ட் பை எனிதிங். எதையும் வாங்காதே. எதை செய்யாமல் அப்படின்னா விலையை பார்க்காமல். விலையை பார்க்காமல் அப்படி சொல்லலாம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். வித்தவுட் செக்கிங் த. தட்ஸ் ஆல். இங்கே விலையை பார்க்காமல் அப்படிங்கிறத நம்ம எப்படி தான் பேசணும் அப்படின்னா செக்கிங் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? அதாவது இதை நம்ம கரெக்டாக சொல்லணும்னா விலையை சரி பார்க்காமல். ஓகேங்களா? ஓகே, சேர்ந்து பேசலாமா? டோன்ட் பை எனிதிங் வித்தவுட் செக்கிங் த ப்ரைஸ். டோன்ட் பை எனிதிங் வித்தவுட் செக்கிங் த ப்ரைஸ். நீங்கள் பேசணும் பார்க்கும். டோன்ட் பை எனிதிங் வித்தவுட் செக்கிங் த ப்ரைஸ். நிறுத்தி நிதானமாக பேசுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், வாசிக்காமல் டாக்குமெண்ட்டில் சைன் போடாத. எல்லாத்தையும் வாசிச்சுட்டு சைன் பண்ணுப்பா. வாசிக்காமல் டாக்குமெண்ட்டில் சைன் போட்டுறாத. எப்படி பேசலாம்? சைன் போடாதே. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். டோன்ட் சைன். ஓகே, எதில்? சூப்பர். டாக்குமெண்ட். த டாக்குமெண்ட். வாசிக்காமல் அப்படின்னா வித்தவுட் ரீடிங். தட்ஸ் ஆல். டோன்ட் சைன் த டாக்குமெண்ட் வித்தவுட் ரீடிங். வாசிக்காமல் டாக்குமெண்ட்டில் சைன் போடாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸாக பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க. அடுத்து பாருங்கள், உன் கைகளை கழுவாமல் சாப்பிடாதே. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். பாருங்கள், எந்த செயலை செய்யாதன்னு சொல்லியிருக்கோம்? சாப்பிடாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாப்பிடாதே அப்படின்னா டோன்ட் ஈட். சாப்பிடாதே. எதை செய்யாமல் அப்படின்னா உன் கைகளை கழுவாமல். வித்தவுட் வாஷிங். உன் கைகளை அப்படின்னா யுவர் ஹேண்ட்ஸ். ஓகேங்களா? சேர்ந்து பேசலாமா? டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடாமல். வித்தவுட் வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா உன் கைகளை கழுவாமல். டோன்ட் ஈட் வித்தவுட் வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்,
ஜன்னல்களை மூடாமல் ஏசியை ஆன் பண்ணாதே. ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? டோன்ட் ஸ்விட்ச் ஆன் த ஏசி. எதை செய்யாமல்? ஜன்னலை மூடாமல். வித்தவுட் க்ளோசிங் the windows. That's all. Don't switch on the AC without closing the windows. ஜன்னல்களை மூடாமல் ஏசியை ஆன் பண்ணாதே. பார்க்க பெரிய பெரிய சென்டென்ஸாக தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்க. இப்போ ஃபைனலாக இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தான், பாருங்களேன். அனுமதி இல்லாமல் புகைப்படம் எடுக்காதே. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெர்மிஷன் கேட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுங்க, பெர்மிஷன் கேட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரோம். அனுமதி இல்லாமல் புகைப்படம் எடுக்காதே. இதை நம்ம நெகட்டிவாக அப்படி சொல்கிறோம், ஓகேங்களா? பெர்மிஷன் கேட்டுட்டு எடுங்க அப்படின்னு சொல்ல வரோம், ஓகேங்களா? ஓகே, எதை செய்யாதுன்னு சொல்லியிருக்கோம்? புகைப்படம் எடுக்காதே. அப்படின்னா டோன்ட் டேக் ஃபோட்டோஸ், புகைப்படங்கள் எடுக்காதே அனுமதி இல்லாமல், without permission, ஓகேங்களா? don't take photos without permission, don't take photos without permission. அனுமதி இல்லாமல் புகைப்படங்கள் எடுக்காது. நெக்ஸ்ட் ஒன், அனுமதி இல்லாமல் உள்ளே வராதே. பெர்மிஷன் கேட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? அனுமதி இல்லாமல் என்ட்ரு ஆகாதேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? don't enter without permission. don't enter without permission. அனுமதி இல்லாமல் உள்ளே வராது. நெக்ஸ்ட் ஒன், அனுமதி இல்லாமல் எதையும் தொடாது. எதை தொட்டாலும் கேட்டுட்டு தொடுங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ். ஸோ தயவுசெய்து அனுமதி இல்லாமல் இதை தொடாதீங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? டோன்ட் டச், தொடாதே எதையும். அப்படின்னா எனிதிங், டோன்ட் டச் எனிதிங் அனுமதி இல்லாமல், வித்தவுட் பெர்மிஷன். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கான்செப்டை நான் ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். 19 சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி 100 சென்டென்ஸ் கூட என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். அந்தளவுக்கு நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசையாக இருக்கேன். ஆனால் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்களாம் நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக பேச முடியுங்க. இது ஒன்றும் பெரிய மழைலாம் கிடையாது, ரொம்ப பேசிக் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொட்டீனாக இது நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும், நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஓகே, வீடியோ முடிக்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ, இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன லைக் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகே, இப்போ ஃபைனலாக உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லோரும் சொல்லுங்கள். தேங்க்யூ.